எல்லாம் இன்பமயம். ஒவ்வொருவரும் நிச்சயம் எண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் இது. யான் பிறந்த பொழுது என்னை ஈன்றெடுக்க தாய் வலியால் துடித்தாள். அந்த வலியினுடைய அளவு நமக்கு தெரியுமா? அதே நேரத்தில் நம்மை சுற்றி இருப்பவர்கள் ஒரு குழந்தை பிறந்தது என்று சந்தோஷப்படுகிறார்கள். ஒரு ஜீவன் அவசைப்பட்டு வேதனைப்பட்டு அதன் பிறகு ஏற்படக்கூடிய சந்தோஷம் வாழ்விலே மிக மிக ஈடு இணையில்லாத ஒரு சந்தோஷமாக ஒரே ஒரு விஷயம்தான் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது. ஆனால் அந்த ஒரு செயல் இன்றைக்கு கேலிக்கூத்தாக போய்விட்டது. காமத்திலே மனிதர்கள் தடம் புரண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். மோகத்திலே தன்னை மோசமானவனாக சித்தரித்துக் கொள்ளுகிறார்கள். இந்த காமமும் மோகமும் ஒரு பிறப்பிற்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தாலும் அது இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். யூடியூப்பில் நிறைய, ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் இந்த காமத்தையும் மோகத்தையும் சித்தரிக்கிற ஒரு நிலை மனத்தால் கஷ்டப்பட வைக்கிறது. சில பேருக்கு அது பார்வையில் சந்தோஷத்தை தந்தாலும் புனிதத்தை அங்கே பறைசாற்றுகின்ற பொழுது, அந்தரத்தை அங்கே அரங்கேற்றுகின்ற பொழுது எத்தனை மனவேதனையாக இருக்கிறது. இதையெல்லாம் அரங்கேற்றுபவர்களும் சிந்திக்கணும். இதை தடுக்க வல்ல அரசும் தடுக்கணும். மோகத்துக்கு கட்டுப்பாடு இருக்கணும். அதே மாதிரி தன்னுடைய காமத்திற்கும் கட்டுப்பாடு இருக்கணும். இந்த ரெண்டுமே ஸ்க்ரீன் போட வேண்டிய ஒரு விஷயத்தை கோட்டை விட்டுட்டு மக்களை மனம் போல வாழ வைப்பது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதை சிந்தித்து செயல்படுவது நாம் மட்டுமல்ல, அரசும் கூட. இதை அரசின் கதவை தட்டி சரி செய்ய வைக்க வேண்டும். விஷயம் அறிந்தோர் இதை செய்யுங்கள். எப்பொழுதும் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும். எல்லாம் இன்பமயம்.